ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாட்டர்டே, அதுனா பெருமாள் கோயில் போயிட்டு நாளைக்கு மதர்ஸ் டே. அம்மாவுக்கு வேண்டி கிஃப்ட்டும் ஷாப் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் ஹர்ஷாலுமா தான் கிளம்புறோம். எனக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயில் போகிறது ஒரு வழக்கம். எல்லா சனிக்கிழமையும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். எனக்கு அந்த துளசி மாலையோடு அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த வாரம் ஃபுல்லுமே எனக்கு ஒரு முழுமையான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மன அமைதி, திருப்தி எதுனாலுமே எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் ஒரு திருப்தி இருக்கும். அதனால் எனக்கு வாரம் தவறாமல் நான் போயிடுவேன். அன்னைக்கு அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வேண்டுதலும் இருந்தது. அதனால பிரகாரத்தை சுற்றி ஒரு 7 முறை சுற்றி வரதா வேண்டியிருந்தேன். அதனால் சுற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அன்னைக்கு. ஏன்னா நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். அதுவும் இல்லாமல் இனி பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு மெட்டி வாங்கணும். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மெட்டி போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஏன் போட மாட்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் பெரிய மெட்டி அந்த மாதிரி போட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி கொஞ்சம் புண்ணு மாதிரி வரும். ஆனால் அதனால தான் போட மாட்றாங்களா அப்படிங்கிற அதனால தான் போட மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஒல்லியான எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ப்ளெயினாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அம்மாவுக்கு இன்னும் 2 கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அம்மாவுக்கு இந்த காப்பு ரொம்ப பிடிக்கும். காப்புனா கோல்டு காப்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தங்கத்தில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசை தான். ஆனால் அந்த அளவுக்கு என்னோட இன்கம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்குன்னு ஒரு இன்கம் வரும். நானும் என்னோடய வருமானத்தில் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இந்த கவரிங் காப்பில் ஒல்லியாக எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். அதனால் அந்த டிசைன் தேடி தேடி பார்த்து ஒன்று சிம்பிளாக கிடச்சிது, அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சாரி, அது பூனம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாரி தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே சாரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா நானும் ஹர்ஷாலும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 9:30 போலே வீட்டை விட்டு வெளில வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. அவளுக்குமே கொஞ்சம் பசி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டா. நாங்களும் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு வந்தோமே எங்களுக்கான பஸ்ஸும் கிடச்சிது எங்களுக்கு. உடனே ஏறிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கினீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.